பீர்பால் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அக்பர் அங்கே வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்காரு. தியானம் களைஞ்ச உடனே பீர்பால் சொல்கிறாரு அக்பர்கிட்ட, நான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா. எனக்கும் நீ தியானம் சொல்லிக் கொடுன்னா. இல்லை, நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, அதுக்குன்னு நீங்கள் குருகிட்ட தான் போகணும் அப்படின்னா. இல்லை, நான் குருகிட்ட போக முடியாது, குருவை இங்கே வர சொல்லுங்கள், குரு இங்கே வரமாட்டார், நீங்கள் அவரை தேடி போகணும் அப்படின்னு சொல்வார். சரி, பரவாயில்ல, நான் எப்படியாவது தியானம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு அக்பர் சொல்லிடுவார். சில நாள் கழித்து அக்பர் பீர்பாலை கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. பாரு, நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டு இருந்தோன்னே பீர்பாலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் தியானம் செய்கிற முறையே சரியில்லை, அதை சொல்ல முடியாது. உடனே கை தட்டுறாரு. கை தட்டினோன்னா வாசகலில் நின்றுட்டு இருந்த சேவகன் ஓடி வரான். இந்த அக்பரை கைது செய்ய அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த சேவகன் திடுக்கிட்டு போய் நிற்கிறான். தவம் களைஞ்ச அக்பரும் அதை விட திடுக்கிட்டு போகிறாரு. இவனுக்கு என்ன பைத்தியமா, என்ன கைது பண்ண சொல்கிறான், நான் தியானம் செய்த பார்த்து பொறாமப்பட்டு இவன் என்னை கைது செய்ய சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை நீ கைது செய் அப்படின்னு அந்த சேவகன்கிட்ட சொல்கிறான். உடனே அந்த சேவகன் பீர்பாலை கைது பண்ணிடுறான். உடனே பீர்பால் சொல்கிறார் அக்பர்கிட்ட, நான் என்ன சொன்னேன், உன்னைய கைது பண்ண சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. ஆனால் நீ என்னை கைது பண்ணுன்னு சொன்ன உடனேயே அவன் என்னை கைது பண்ணிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது பற்றியா, யார் யார் வாயிலிருந்து என்னென்ன சொல் வருதோ அதுக்கும் மரியாதை இருக்குது. உன் மூலமாக வரக்கூடிய சொல்லுக்குள்ள மரியாதை என் மூலமாக வரக்கூடிய சொல்லுக்கு கிடையாது. அதனால தான் அவன் நீ சொன்ன உடனே என்ன கைது பண்ண வந்தான். அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறதும் சொல்லல்ல, குரு சொல்லி கொடுக்குற தியானம்தான் தியானம், மற்றபடி எல்லாம் தியானம் ஆகாது, ஒரு குருட்ட தான் படிக்கணும் அப்படின்னு அக்பருக்கு பீர்பால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புரிய வைப்பார்.